ஆச்சி மசாலா ஊறுகாய் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. சென்னை மெரினா கடற்கரையில் நள்ளிரவில் உண்ணாநிலை மேற்கொள்ள முயன்ற சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் கைது. கல்லூரிகள் மூடப்பட்ட போதும் இலங்கைக்கு எதிரான போராட்டம் தொடரும் என கல்லூரி மாணவர்கள் அறிவிப்பு. இலங்கை சிறையில் உள்ள 19 மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்தம். அரசு மருத்துவமனைகளை தூய்மையாக வைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் வீரமணி ஆணை. நாமக்கல்லில் நடைபெற்ற பொதுத் தேர்வு முறைகேடு குறித்த விசாரணையை மாநில குற்றப்புலனாய்வு துறையிடம் ஒப்படைக்க திட்டம். 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதும் நடுவங்களை 2ஆக பிரிக்க தேர்வுத்துறை ஆணை. ஈரோட்டில் தனியார் பேருந்து மோதி 4 வயது சிறுமி உயிரிழப்பு. வேகத்தடை அமைக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை. வழக்குகளை கண்டு திமுக ஒருபோதும் துவண்டு விடாது என கருணாநிதி அறைகூவல். இந்தியாவுடனான நல்லுறவை அதிகரிக்க விரும்புவதாக சீனாவின் புதிய பிரதமர் லீ கெஹியாங் அறிவிப்பு. சுவிஸ் இறகுப்பந்து போட்டி இன்று நடைபெறும் அரையிறுதியில் சீன வீராங்கனையை எதிர்கொள்கிறார் சாய்னா நேவால். ஆச்சி மசாலா ஊறுகாய் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.